வாங்க குட்டீஸ், நம்ம இப்போ ஒரு கதை பார்க்கலாம். அம்மா கிச்சன்ல சமைச்சிட்டு இருக்காங்க. லல்லுமாவும் அவ தம்பியும் விளையாடுறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸும் லீவுக்கு வந்திருக்காங்க வீட்டுக்கு. லல்லுமா தாத்தா பாட்டி டிவி பார்க்குறாங்க. அப்படியே அவங்க கூடயும் சேர்ந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. சரி வாங்க. அப்போ லல்லுமா வெளியே போய் விளையாண்டுட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வெயில் அதிகமா இருந்துச்சாம். வெயில் அதிகமா இருந்ததால தண்ணி தாகம் எடுத்துச்சு. தண்ணி தாகம் எடுத்த உடனே அவங்க வீட்டுக்கு வராங்க. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு வராங்க, நான் போய் தண்ணி குடிச்சிட்டு வரேன், நீங்க விளையாடுங்கன்னு. அப்போ அம்மா சமையல் செஞ்சிட்டு இருக்காங்க. அவ காலையில இருந்து பாக்குறா, அவங்க அம்மா கஷ்டப்பட்டு வாச கூட்டி தெளிச்சு கோலம் போட்டு வீடெல்லாம் தொடச்சி வச்சிருக்காங்க, பாத்திரம் கழுவுறாங்க, நிறைய பாக்குறாங்க அம்மா அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டு நம்ம ஏதாவது உதவி செய்யணுமே அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்படி யோசிச்சுட்டு சரி போவோம், அப்படி வீட்டுக்குள்ள போய் பார்ப்போன்ட்டு போயிட்டு டைனிங் ஹாலில் போயிட்டு டைனிங் டேபிள் எல்லாம் ரெடி பண்றாங்க. வீட்டில் விளையாடிட்டு அங்கங்கே போட்டிருக்க விளையாட்டு பொருட்கள் எல்லாம் எடுத்து அந்தந்த இடத்துல வைக்கிறாங்க. அதை பார்த்துட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸும் தம்பியும் சரி நம்மளும் போய் அக்காவுக்கு ஹெல்ப் பண்ணலாம், நம்மளும் நம்ம உதவி செய்யலாம் அப்படின்ட்டு போய் உதவி செய்கிறாங்க. உடனே பாட்டியும் நம்மளும் செய்வோம் அப்படின்ட்டு கூட மாட ஹெல்ப் பண்ணுறாங்க. அப்படி செஞ்சுட்டு ரெடியாக எல்லாமே சாப்பிட்றதுக்கு தயாராக ரெடியாக வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கும்போது அம்மா வராங்க. சமையல் முடிச்சுட்டு வந்து பார்க்குறாங்க. அம்மாவுக்கு ஒரே ஆச்சரியம், வீடு கிளீனாக இருக்குது, டைனிங் டேபிள் ரெடியாக இருக்குது. பார்த்தோன்னே சந்தோஷம் அம்மாவுக்கு. எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்கிறாங்க. தாத்தா பாட்டி லல்லுமா எல்லாரும் ரொம்ப உதவி செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு, நாங்களும் உதவி செய்ய வரோம் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸும் வந்ததுக்காக உங்களுக்கும் நன்றிப்பா எல்லாருக்கும் நன்றி சொல்கிறாங்க. உடனே தாத்தா பாட்டி சொல்கிறாங்க, லல்லுமா தான் உன் கஷ்டத்தை பார்த்துட்டு வேலை செய்ய ஆரம்பித்தா, அப்புறம் நாங்களும் அவளுக்கு உதவி செஞ்சோம் அப்படின்னு சொன்னாங்க. உடனே அம்மா லல்லுமாவை கூப்பிட்டு கட்டி பிடிச்சி கொஞ்சி தேங்க்ஸ் சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கும் தாத்தா பாட்டிக்கும் தேங்க்ஸ். கதையை பார்த்தீங்களா? அந்த லல்லுமா எப்படி அம்மாவுக்கு உதவி செய்கிறாங்களோ, அந்த மற்ற பிள்ளைங்க ஃப்ரெண்ட்ஸு எல்லோரும் எப்படி உதவி செய்கிறாங்களோ, நீங்களும் அந்த மாதிரி உங்கள் அம்மாவுக்கு அப்பாவுக்கு பெரியவங்களுக்கெல்லாம் உதவி செய்யணும். ஓகேவா குட்டீஸ்? ஃப்ரீ டைமில் ட்ரா பண்ணுங்கள், நல்லா விளையாடுங்க, கார்டனில் போய் விளையாடுங்க, பால் போட்டு அந்த மாதிரி ஃபுட்பால் அந்த மாதிரி உடல் உழைப்பு உள்ள விளையாட்டுகளாக விளையாடுங்க, எனர்ஜியாக இருக்கும். ஓகே குட்டீஸ், டைம் கிடைக்கும்போது புக் ரீட் பண்ணுங்கள், இந்த மாதிரி ஸ்டோரிஸ் கேளுங்க, ஸ்டோரிஸ் படிங்க. நிறையா இருக்குது நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி உங்களுக்கு எந்த விஷயம் நல்லா பிடிக்குது, ட்ராயிங்கில் இன்ட்ரெஸ்ட்னால் ட்ரா பண்ணி பாருங்கள். சின்னதாக பேசிக்லேருந்து பண்ணி பாருங்கள். இல்லை உங்களுக்கு கவிதை அந்த மாதிரிலாம் வரும். சின்ன பிள்ளைங்க கவிதை எழுத முடியுமாலாம்? அப்படிலாம் இல்லை. இப்போ நிறையா இப்போ சாமி பற்றி எழுதலாம். இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது எந்த இதில் பிடிக்குமோ அதை எழுதி உங்கள் அம்மா அப்பாட்ட காமிங்க. அதில் ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்தால் அவங்க சொல்லுவாங்க, சொன்னால் திருத்திக்கோங்க. வேறு நிறையா இருக்குது, டீச்சர்ஸ்கிட்ட காமிக்கலாம். உங்களோட திறமைகளை இம்ப்ரூவ் பண்ணுங்கள். மொபைல் பாருங்கள், தேவையானப்போ ஒரு டீட்டெயில்ஸ் பார்க்கணும் அப்படின்னா மொபைல் பாருங்கள். இந்த மாதிரி ஸ்டோரிஸ் கேட்கணும், ஏதோ ஒன்று உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா பார்க்கணும். ஆமாம் குட்டீஸ். ஓகே குட்டீஸ், தேங்க்யூ. உங்களுக்கு ஏதாவது ட்ரா பண்ணி காட்டணும், இல்லை உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி ஸ்டோரிஸ் ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அதை போடுறேன்.